ராமானுஜர் பஞ்சாச்சாரிய பராசரியர் என்பதாக 5 ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்று திகழ்கிறார். அது தவிர தன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடியதான கூரத்தாழ்வான் முதலியாண்டான் முதல்வர்களை அடைந்ததினாலே ராமானுஜருக்கு பெருமை. மேலும் யஜ்ஞமூர்த்தியை வாரத்தில் வென்று அந்த யஜ்ஞமூர்த்திக்கு துறவரம் அளித்து அவருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தான் அவரை வெற்றி கொண்டதான நிகழ்ச்சி தோற்றும் விதமாக அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்பதாக அவருக்கு திருநாமம் விட்டு வைத்திருக்கிறார். பிரணதார்த்திஹரர் என்னும் கிடாம்பி ஆச்சான், வடுகு நம்பிகள் முதலானவர்கள் ராமானுஜருக்கு சிஷ்யர்கள். அனந்தாழ்வான், எண்ணாச்சான், தொண்டனூர் நம்பி முதலானவர்கள் ராமானுஜரிடத்தில் அணுக வர அவர்களையெல்லாம் அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு சிஷ்யர்களாக்கி வைத்தார். அப்பொழுது அருளாள பெருமாள் எம்பெருமானார் குருவி தலையில் பனங்காய வைத்தார் போல எனக்கு ராமானுஜர் இத்தகையதொரு பெரும் பாரத்தை சுமத்தி விட்டாரே என்று நினைத்து ராமானுஜருடைய திருவடிகளே தஞ்சம் என்று இருங்கோள் என்பதாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் செய்து வைத்தார். இந்த பரம்பரை என்ன ஆச்சரியகரமாக இருக்கிறது பார்த்தீர்களா? முன்னும் பின்னும் பார்க்க 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 ஒரு சுவாரஸ்யம் தான். அதுபோன்று சுவாமி பெரிய திருமலை நம்பியிடத்தில் தான் ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடைந்து ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தை பெரிய திருமலை நம்பிகளுக்கு தெரிவித்ததினாலே அந்த பெரிய திருமலை நம்பிகள் காளஹஸ்திக்கு வந்து அங்கே சிவனடியாராக இருந்ததான கோவிந்தரை திருத்தி பணி கொண்டு தனக்கு சிஷ்யராக்கி வைத்திருந்தார். ராமாயண காலக்ஷேபங்கள் முடிந்து திருமலையிலிருந்து மறுபடியும் திருவரங்கத்திற்கு விடை கொண்ட ராமானுஜர் எனக்கு கோவிந்தரை தாருங்கள் என்று தன் குருநாதரிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த கோவிந்த பெருமாளை பெற்று திருவரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் கோவிந்தர் என்ன செய்தார்? முகமெல்லாம் வடிவு, மனதுக்குள்ளே மருகி மருகி எதிலும் பற்றற்றவராக, எதிலும் பிடிப்பற்றவராக, ஏன் ரங்கநாதருடைய சேவையில் கூட ஆனந்தம் இல்லாதவராக நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வந்தார். இது என்ன, புகுந்த வீட்டிற்கு வந்த பெண்ணை போன்றதொரு தோற்றம்? இவர் உள்ளத்தில் என்ன உறைந்துள்ளது? யோசித்து பார்த்த ராமானுஜருக்கு ஒரு மாபெரும் உண்மை புலனானது. ஆம், என்ன? கோவிந்தருக்கு தன் ஆச்சாரியரை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே, பெரிய திருமலை நம்பிகளை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே என்னும் ஏக்கம்தான் இப்படி ஒரு இழைப்பை அவருக்கு உண்டாக்கிவிட்டது. ஆச்சாரிய பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்களேன். நம் ஆச்சாரியரிடத்தில் பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ உவே புருஷே சுவாமியினிடத்தில் அடியன் காலக்ஷேபம் செய்து வரக்கூடிய கால விசேஷங்களில் அவருடைய ஆச்சாரியரான இஞ்சிமேடு ஸ்ரீ அழகேசிங்கர், அகோபிலமடத்தின் 42வது வட்டம் ஜீயர் சுவாமிகள் மற்றும் தேவனார் விளாகம் ஸ்ரீ அழகேசிங்கர், அகோபிலமடத்தின் 43வது வட்டம் ஜீயர் சுவாமிகள், அவர்களை குறித்து எல்லாம் என் ஆச்சாரியர் எனக்கு உபதேசம் செய்யக்கூடியதான காலங்களில் அவருடைய கண்கள் பணித்திருக்கும். இப்பொழுதும் அடியை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த காட்சி அடியனுக்கு தெரிகிறது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரிய பக்தி நமக்கெல்லாம் வருமா? எப்படி வரும்? வர வேண்டும் என்று அந்த ஆச்சாரியனைத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். தன் குருநாதரை, தன் ஆச்சாரியனை விட்டு பிரிந்து விட்டோமே என்னும் ஏக்கம் கோவிந்தருக்கு நாள் 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 செல்ல ஒரு இழைப்பை உண்டாக்குவதை அறிந்த ராமானுஜர், சரி நீ சென்று பெரிய திருமலை நம்பிகளை சேவித்து விட்டு வா என்று 2 ஸ்ரீ வைஷ்ணவர்களை துணையாக அனுப்பினார். வெகு வேகமாக, ஆஹா, எப்படி கட்டவிழ்த்து விட்ட கன்றுக்குட்டியானது தாய்மொழியை தேடிக்கொண்டு அந்த பசுமாட்டின் மடியை தேடிக்கொண்டு ஓடிச் சென்று அந்த மடியில் வாய் வைத்த அமிர்தத்தை உறிஞ்சுமோ அதுபோன்று கட்டவிழ்த்து விட்ட கன்றுக்குட்டியாக கோவிந்தர் இப்பொழுது வேகமாக திருமலைக்கு செல்கிறார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமலைக்கு சென்று தன் குருநாதரை சேவிக்க வேண்டும், பெரிய திருமலை நம்பிகளுடைய தாழ் பணிய வேண்டும் என்னும் ஒரு ஆசை, ஒரு பேராவல். வேகமாக ஓடிச்சென்ற பெரிய திருமலை நம்பிகள் திருமாளிகை எங்கே? திருமலையில். பெரிய திருமலை நம்பிகள் திருமாளிகையில் வாசலில் நின்று அடியேன் அடியேன் என்று குரல் கொடுக்கிறார். உள்ளிருந்து பெரிய திருமலை நம்பிகளுடைய தேவிகள் அவர்கள் வெளியே வந்து பார்த்து, யாரது? நம் கோவிந்தரா. கோவிந்தரா வந்திருப்பது. என்னப்பா, எப்படி இருக்கிறாய்? சௌரியமா இருக்கிறாயா? சரி, என்ன வந்திருக்கிறாய்? அடியேன் ஆச்சாரியனை சேவிக்க வந்திருக்கிறேன். ஆச்சாரியனை சேவிப்பதற்கு அவருடைய அனுமதியை நாடி வந்திருக்கிறேன். தாங்கள் இதோ. அந்நம்மையார் உள்ளே ஓடிச் சென்று பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் தெரிவிக்கிறார். சுவாமி, நம்ம சிஷ்யன் கோவிந்தன் வந்திருக்கிறான் தங்களை சேவிப்பதற்காக. யார் அவனை வரச் சொன்னது?
அவனுக்கு இங்கே என்ன வேலை? அவனை அப்படியே போகச் சொல். அவன் இங்கே இருக்க வேண்டிய அவசியமில்லை, அவன் அப்படியே போகச் சொல். முகம் கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! இத்தகையதொரு ஏமாற்றம் கோவிந்தர் தன் வாழ்நாளில் சந்தித்திராதது. ஓடி வந்து அந்த கட்டவிழ்த்து விட்ட கன்றுக்குட்டி பசுமாட்டின் தாய்மாட்டின் முலையை தான் வாய் வைக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் அதை பிடித்து இழுத்தால் அந்த கன்றுக்குட்டிக்கு எத்தகையதொரு துயரம் உண்டாகும். அதுபோன்று ஓடி வந்ததான இவருக்கு மாபெரும் ஏமாற்றம் மிஞ்சியது. யார் அவனை வரச் சொன்னது? அவனை நான் பார்க்க விரும்பவில்லை, அவனை அப்படியே போகச் சொல் என்று சொன்னால் இந்த அம்மையாரும் பயந்து விட்டாள். சுவாமி, இது நியாயமா? இது தர்மமா? அவன் ஓடோடி வந்தது தங்களை காண்பதற்காகத்தானே, தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகத்தானே, தங்களுக்கு கைங்கரியத்தை செய்வதற்காகத்தானே ஓடி ஓடி வந்தான். அவனை ஏமாற்றலாமா? முரட்டு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் பெரிய திருமலை நம்பிகள். திரும்பி கூட பார்க்கவில்லை. தவமாய் தவம் கிடக்கிறார் கோவிந்தர். ஆச்சாரியனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா? ஆச்சாரியனுடைய தரிசனம் கிடைக்குமா? இதற்குத்தானே காத்திருந்தோம். பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டதினாலன்றோ இழைத்து விட்டோம். ஒரு ஏக்கத்தினாலே, எதிர்பார்ப்பினாலே அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். பெரிய திருமலை நம்பிகளோ முகம் கொடுப்பதாகவே தெரியவில்லை. அப்பொழுது மறுபடியும் பெரிய திருமலை நம்பிகளுடைய தேவிகள் அவரிடத்தில் சென்று, சுவாமி, இது சரியில்லை. நம் குழந்தை நேற்று வரையிலும் இங்கே அவன் சிஷ்யனாக இருந்து சத்கைங்கரியங்களை சத்காரியங்களை செய்திருக்கிறான். அவனை நாம் உதாசீனம் செய்யலாமா? வந்திருப்பவனை வாப்பா என்பதாக அழைத்து அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்துவிட்டு அப்புறம் அனுப்பிவிட வேண்டியதுதானே என்று கேட்க, அப்பொழுது பெரிய திருமலை நம்பிகள் ஒரு வார்த்தை அருளி செய்கிறார். விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ என்று கேட்கிறார். விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ? என்ன கேள்வி? ஒருவன், ஒரு விவசாயி மாடு ஒன்றை வைத்துக் கொண்டு ஏதோ தொழில் செய்து கொண்டிருக்கிறான். விவசாய தொழில் அல்லது வண்டி ஓட்டக்கூடிய தொழில். ஒரு சமயம் அவனால் அந்த மாட்டை வைத்துக் கொண்டு பரிபாலனம் செய்ய முடியவில்லை. ஏதோ சங்கடம், அவனுக்கு ஏதோ தேவை. அதற்காக அந்த மாடை மற்றொருத்தருக்கு விற்று விடுகிறான். நேற்று வரையிலும் அந்த மாட்டுக்கு தினந்தோறும் காலை மதியம் சாயம் பார்த்து பார்த்து உணவளித்தான். சரியான சமயத்தில் அதை தேய்த்து குளிப்பாட்டி அந்த மாடுக்கு தேவையான சிகிச்சைகளை எல்லாம் செய்து கொண்டு தான் வளர்க்கும் மாடு என்று கண்ணும் கருத்துமாக அந்த மாட்டை இவன் ரட்சித்து வந்தான். இப்பொழுது ஏதோ தேவையின் காரணமாக அந்த மாட்டை மற்றொருத்தருக்கு விற்றுவிட்டான். காலையில் மாட்டை மற்றொருத்தருக்கு விற்றுவிட்டான். விற்ற வியாபாரி, அந்த மாட்டை பெற்ற வியாபாரி தன்னுடைய தொழுவத்தில் மாட்டை கட்டி வைத்திருக்கும் பொழுது அந்த மாடு முரட்டு மாடானது தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி தன்னை கட்டி வைத்திருக்க கூடியதான கயிற்றை அறுத்து கொண்டு மறுபடியும் பழைய எஜமானருடைய கொட்டிலுக்கு வந்து சேர்ந்தது. ஆயிற்றா? இப்பொழுது பழைய எஜமானன் என்ன பார்ப்பான்? நேற்று வரையிலும் இந்த மாட்டுக்கு தானியங்களை அளித்து உணவை அளித்து நன்கு அதை ரட்சித்து வந்தோம். இப்பொழுதோ வேறு யாருக்கோ நாம் விற்றாகிவிட்டது. விற்ற மாடு மறுபடியும் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. இப்பொழுது அதற்கு நாம் உணவளிப்பது பொருள் செலவுதானே. இப்பொழுது நாம் அதனை காப்பாற்றுவது தேவையற்றதுதானே. ஏனென்றால் வாங்கிச் சென்ற எஜமானன், புதிய எஜமானன் வந்து இந்த மாடு என்னுடையதுதானே, நான் அழைத்துச் செல்கிறேன் என்று மீண்டும் அழைத்துச் சென்றால் நமக்கு இது செலவுதானே. நேற்று வரையிலும் நம்முடைய மாடு என்பதனால் பார்த்து வந்தோம். இப்பொழுது இன்னொருத்தருடைய மாட்டை வளர்க்க வேண்டியதொரு நிலை நமக்கு தேவையில்லை. நாம் இதனை போஷித்து வைத்தால் வேறொருத்தருக்கு பயன் ஏற்பட போகிறது என்னும் நிலையில் நாம் அதற்கு புல்லிட வேண்டும், உணவளிக்க வேண்டும் என்று தானே அவன் நினைப்பான். அதுபோன்று தான் விற்ற மாட்டுக்கு புல்லிடுவாரும் உண்டோ. ஆனால் இந்த உதாரணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜர் கேட்டதினால் ராமானுஜருக்கு
கோவிந்தரை மனமுவந்து அளித்திருக்கிறார் பெரிய திருமலை நம்பிகள். அது தவிர கோவிந்தருடைய ஆச்சாரியரான பெரிய திருமலை நம்பிகள் இனி எல்லாமுமே ராமானுஜர் என்று நினைத்திரும், உமக்கு எல்லா விதமான தஞ்சமுமாக ராமானுஜரியை நினைத்திரும் என்று உபதேசம் செய்து அனுப்பியிருக்கிறார். குருவினிடத்தில் பக்தி பூண்டவன், குருவின் சொல்படி நடப்பவன் என்ன செய்ய வேண்டும்? குருநாதர் ஒன்றை உபதேசித்தால் கண் மூடி அதை அப்படியே செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? ஆகையாலே ராமானுஜருக்கு நான் அளித்த அந்த கோவிந்தன் எதற்காக மறுபடியும் என்னிடத்தில் வருகிறான்? வேறொருத்தர் தொழுவத்தில் கட்டப்பட்டிருந்ததான மாடு முரட்டுத்தனத்தினாலே தன்னுடைய கயற்றை அறுத்துக் கொண்டு பழைய எஜமானனை தேடி வந்தது என்றால் பழைய எஜமானன் அந்த மாட்டினிடத்தில் பரிவு காண்பிப்பானா? இவ்வளவு முரட்டு பிடிவாதமாக பெரிய திருமலை நம்பிகள் இருப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? நம்பிகளுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமா? கோவிந்தர் ராமானுஜரையே சார்ந்திருக்க வேண்டும். அடியன் முன்னமே தெரிவித்தனே, மகான்கள் தீர்க்கதரிசிகள் பின்னாளில் என்ன நடக்கப் போகிறது, அந்த நிகழ்வுகளுக்கு இவர் எந்த விதத்தில் பிரதானமாக இருக்கப் போகிறார், இதையெல்லாம் நன்கு அறிந்ததினாலன்றோ ராமானுஜர் கேட்டவுடன் தயங்காமல் அவர் அளித்தார். திருமலையில் கோவிந்தர் இருப்பதை காட்டிலும் திருவரங்கத்தில் ராமானுஜருடன் கோவிந்தர் இருந்தால் தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் ஏற்றம் பெறும் என்பதை உணர்ந்திருந்ததனால் அன்றோ பெரிய திருமலை நம்பிகள் முகம் கொடுக்காமல் முரட்டு பிடிவாரத்துடன் கோவிந்தரை திருப்பி அனுப்பினார். அப்பொழுதுதான் கோவிந்தருக்கு யதார்த்தம் புரிந்தது. தன் ஆச்சாரியரும் தன்னுடைய பூர்வாசிரமம், அதாவது ராமானுஜருடைய பூர்வாசிரமத்தில் கோவிந்தருக்கு தமையன்தானே, அவர்கள் இருவரும் தன்னிடத்தில் எத்தகையதொரு பரிவு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தவராக சரி என்று ஆச்சாரியரின் திருவுள்ளத்தை உணர்ந்து மறுபடியும் திருவரங்கத்தில் வந்து ராமானுஜரிடத்தில் சேர்ந்தார். திருமலையில் இது போன்று எத்தனையோ நிகழ்ச்சிகள். மேலும் அனந்தாழ்வானுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது பெருமானும் பிராட்டியும் ஸ்ரீனிவாசனும் அலர்மேல் மங்கை தாயாரும் ஒரு ராஜாவும் ராஜகுமாரனுடைய வேடமிட்டு வந்து அனந்தாழ்வானுக்கு அருள் புரிந்திருக்கிறார்கள். ராமானுஜர் இந்த திருமலையில் இருந்த பொழுதுதான் வேதார்த்த சங்கிரகம் முதலான உத்தம கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அவற்றின் பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஓர் அறிவிப்பு. பகவத் ராமானுஜரின்